எல்லாருமே வந்து வரவேற்பு பெற்றாங்க. அதே ஜாவேதாருக்கு வந்து ராபிடோ பார் வந்து ஓப்பன் நான் வந்து இந்த பூர்ண மது விலக்குன்ற கொள்கையை நான் இன்னைக்கு ஏற்றுக்கிட்டதே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இந்த பார் ஓபன் பண்றதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. இது வந்து வெறும் இந்த தேவாலயங்கள் பக்கத்துல, பள்ளிக்கூடம் பக்கத்துல அந்த ஏரியா மக்கள் ஏதாவது வந்து அப்ஜெக்ட் பண்ணாங்கன்னா அந்த இடத்துல மூடலாம். ஸ்டோ பார் ஓபன் பண்றது, ஒரு சிட்டில ஓபன் பண்றது, ஒரு ரெஸ்டாரண்டோட அட்டாச் பண்ணி ஓபன் பண்றது என்னை பொறுத்த வரைக்கும் எந்த தவறும் கிடையாது. பூர்ண மதுவிலக்கு கொள்கையில எனக்கு ஈடுபாடு இல்லை. எல்லா விஷயத்திலயுமே எல்லாரும் ஈடுபாடு அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் ஏன்னா பூர்ண மதுவிலக்குன்றது ஒரு தோல்வி அடைந்த இருக்கலாம். அது தோல்வி அடைகிற திட்டம். அமெரிக்காவிலே ப்ரொஹிபிஷன் வச்சாங்க, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து குஜராத்ல ப்ரொஹிபிஷன் இருக்கு. ஆனா நீங்க காந்தி பிறந்த ஊர் போர்பந்தர்ல தான் மேக்சிமம் லிக்கரே கிடைக்குது. நீங்க பூர்ண மதுவிலக்கு கொண்டு வந்தீங்கன்னாக்க கள்ளச்சாராயம் வந்துடும், மாஃபியா வந்துடும். அதனால அதுல நிறைய ப்ராப்ளம் வரும். அதனால அந்த கொள்கை வந்து வேர்ல்டு வைடு ஃபெயிலியர். எந்த ஊர்லயும் பூர்ண மதுவிலக்கு வெற்றி அடைகிறது கிடையாது. அது மாதிரி இந்த மாதிரி பாரோ ரெஸ்டாரண்ட்ஸோ அதெல்லாம் கொண்டு வரது ஒன்றும் தப்பு கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு மாரலிஸ்டிக் ஐடியாலாம் எடுக்கக்கூடாது. இதெல்லாம் ஹிப்போக்ரிட்டிக்கல். எதிர்பார்ப்பு கடந்த முறை என்னுடைய எதிர்பார்ப்பு என்ன, இந்த மசோதா தோற்கடிக்கப்பட வேண்டும். இந்த மசோதா தோற்கடிக்கப்பட வேண்டும் என்றால் கடந்த முறை அதை எதிர்த்தவர்கள் எல்லாம் மீண்டும் எதிர்க்க வேண்டும். அந்த அடிப்படையில மீண்டும் கடந்த முறை எதிர்த்தவர்களா இந்த முறையும் எதிர்க்க வேண்டும் என்று கேட்கிறேன். ஏற்கனவே திரிணாமுல் காங்கிரஸ் எதிர்த்தாங்க. ஆனா அந்த கட்சியை உடைச்சி 20 பேருக்கு மேல கொண்டு போயிட்டாங்க. என்சிபி போன தடவை எதிர்த்துச்சு. இப்ப தெரியல, அவங்க கொஞ்சம் வேற மாதிரி ஊசலாடுற மாதிரி தெரியுது. அந்த அடிப்படையில எல்லாம் எதிர்த்தவங்க எல்லாம் எதிர்க்கணும்னு சொல்றேன். ஏன்னா என்னுடைய விருப்பம் என்ன, என்னோட கட்சியோட விருப்பம் என்ன, இந்த மசோதா தோற்கடிக்கப்பட வேண்டும். திருப்பி சொல்றேன், மகளிருக்கு இடஒதுக்கீடு கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். அதுக்கு சட்டம் நிறைவேறியாச்சு. இந்த 543 பேர்லயே 1/3 பங்கு மகளிருக்கு இடஒதுக்கீடு கொடுத்துடலாம். அதனால 181 பேருக்கு இதுல வந்து மகளிருக்கு இடஒதுக்கீடு கொடுத்துடலாம். நீங்க அதுல வந்து அது வந்து 815 கூட்டுறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. 815 கூட்டினீங்கன்னாக்க நமக்கு வந்து இன்னும் பாராளுமன்றத்துல ஏற்கனவே 543 பேருக்கு பேசுறதுக்கே நேரம் கிடைக்க மாட்டேங்குது. 815 பேர் இருந்தா நேரமே கிடைக்காது பேசுறதுக்கு. இந்த சைனால இருக்கிற பீப்புள்ஸ் காங்கிரஸ் மாதிரி கூடி கலைஞ்சு கை தட்டிட்டு போக வேண்டியதான். ரெண்டாவது, தமிழ்நாட்டுக்கு வந்து 40ல இருந்து 60 சீட்டா உயரும், தமிழ்நாடு பாண்டிச்சேரியை சேர்த்தா. ஆனா உத்தரப்பிரதேசத்துக்கு 80ல இருந்து 120 மாறிடும். நமக்கும் அவங்களுக்கும் இப்ப இருக்கிற வித்தியாசம் 40, நமக்கும் அவங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் 60 கூடிடும். வெறும் வட மாநிலங்களில் மட்டும் வெற்றி பெற்று அவர்களுடைய அதிக பெரும்பான்மை வச்சு இந்தியாவை ஆள்வாங்க. தமிழ்நாட்டுக்கு தென் மாநிலங்களுக்கு, சின்ன மாநிலங்கள் ஒரிசா போன்ற மாநிலங்கள்லாம் ஓரம் கட்டப்படும்.